அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் இப்ப இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறாங்க, கோவை சகோதரிகள் சேனல் மூலமாக. இன்னைக்கு நம்ம என்ன விவரத்தை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தொழில் ஆரம்பம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தன்னோட பொருளை வெளியில காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன போஸ்ட் எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பொதுவா எங்கிட்ட இந்த பொருள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம போன்ல சொல்றது அந்த அளவுக்கு செட் ஆகாது. வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கறதுலாம் அந்த அளவுக்கு இதாகாது. வெறும் டைப்பிங் மட்டும் பண்ணி நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு ரீச் கொடுக்காது. அப்ப நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயே ஆகட்டும், நமக்கு தெரிந்தவர்களுக்காகட்டும், நம்மளோட ஸ்டேட்டஸ்லயே ஆகட்டும், ஒரு சின்ன போஸ்ட் மாதிரி தயார் பண்ணி நம்ம வைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு கொஞ்சம் ரீச் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த போஸ்ட் எப்படி நீங்க தயார்படுத்துறது, நீங்க உங்க போன் மூலமாவே நீங்க எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நான் காமிக்க போறேன். இது ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உதவிகரமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப எங்கிட்ட நம்மளோட பொருள்கள் எது எது அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அதை நான் போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப தாமரைப்பூ சூப்பு நம்மகிட்ட இருக்கு, அதை நான் போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ எடுத்துட்டு அதை ஆரம்பத்திலே நம்ம என்ன பண்ணோம்னா கிராப் பண்ணி வச்சுக்கணும். யாரோ ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்புறோம், இல்ல நம்மளோட வாட்ஸ்அப்லயே யூங்கிற அந்த ஒரு ஆப்ஷன்ல போய் நம்ம அனுப்புறோம் அப்படின்னா லைட்டா கிராப் பண்ணி வச்சுக்கணும். அனுப்பிடுங்க. சரிங்களா? அந்த மாதிரி அனுப்பிட்டு வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் வேற என்னென்ன போட்டோஸ் எல்லாம் வேணும்? இப்ப முயல் ரத்த எண்ணெய், இப்ப நான் என்னோட எண்ணெயவே நான் போட்டோ எடுக்கணுமா? சரி. இல்ல என்னோட ஸ்டிக்கரை போட்டோ எடுக்கணுமா? எடுத்துக்கணும். இல்லைன்னா முயலோட ஒரு போட்டோ போய் நீங்க கூகுள்ல போய் குரோம்ல போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்ப இன்ஸ்டாட்டுக்குள்ள வந்துடும். இன்ஸ்டாட் இல்லாதவங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டாட் ஓபன் பண்ணிட்டு அந்த போட்டோ டச் பண்ணுங்க. நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை இது பண்ணிட்டு பிளாங்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்க. இங்க பேக்ரவுண்ட் இருக்கும், அதை டச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் என்ன கலர் வேணும் பேக்ரவுண்ட்லங்கிறத நீங்க இது பண்ணிக்கோங்க. லைட் கலர்ல நீங்க டச் பண்ணி அதை பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எழுத்துகள் எல்லாமே டார்க் கலர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல எழுத்துக்கள்லாம் டார்க் கலர்ல குடு லைட் கலர்ல கொடுக்குறீங்கன்னா பேக்ரவுண்ட நீங்க டார்க் கலர்ல வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளோட பொருள்களுக்கு தகுந்த மாதிரி கலர் செட்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் தாமரைப்பூ சோப்பு ஹெர்பல் சோப்பு கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் நீங்க கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு உடனே தெரியாது. ஒரு 4-5 போஸ்ட் நீங்க தயார் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அனுப்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணேன்னா பொதுவா நம்மகிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் காமிக்க போறேன். அதாவது போஸ்ட்ல நான் டைப் பண்றேன். இப்ப டெக்ஸ்டுக்குள்ள வந்துட்டேன். நம்மளோட பேரை நம்ம டைப் பண்ணணும். ருத்ராஸ் ஆர்கானிக்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டோம். டிக் கொடுத்துட்டீங்க. இது ஓகேவான்னு பாருங்க. இல்ல எனக்கு வேண்டாம்னா இப்ப எடிட்ல போயிட்டு நீங்க கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் எதுனாலும் நான் ரெட் கலர்ல கொடுத்துக்கிறேன். இப்ப டெக்ஸ்ட் வேற என்ன கலர்ல இருக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க எந்த கலர்ல வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நான் கொண்டு வர போறேன். இப்ப நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்கு? ஹெர்பல் சோப்பு வகைகள்ல ஹெர்பல் சோப் வகைகள்,
தாமரை பூ சோப்பு இருக்கு. அதாவது நம்மகிட்ட இல்லாத ஒரு பொருள், அதாவது மத்தவங்ககிட்ட இல்லாத ஒரு பொருள் நம்மகிட்ட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். அதுதான் இன்னும் கொஞ்சம் பிசினஸ தூக்கி கொடுக்கும், அடுத்த நிலைக்கு கூட்டு போகும். தாமரை பூ சோப்பு நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். யாரும் செய்ய முடியாத ஒரு இதுல நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத நீங்க காமிக்கலாம். சரிங்களா? அடுத்து வெட்டிவேர் சோப்பு இருக்கு. அடுத்தது பொன்மேனி சோப். அடுத்தது ஆவாரம் பூ சோப். ஓகேங்களா? இதெல்லாமே நான் டைப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த கலர் ஓகேனா வச்சுக்கோங்க. ஓகே இல்லைன்னா நீங்க அதுலயே என்ன பண்ணிடலாம்னா எடிட்ல போயிட்டு நீங்க கலர் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு இது வேணாலும் கொடுத்துக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. இது ஓகே பண்ணிட்டேன், டிக் கொடுத்துட்டேன். இப்போ இந்த சோப்பு வகைகள் இருக்கு, அதை தூக்கி நான் கொடுத்துட்டேன். அடுத்தது நம்மகிட்ட எண்ணெய் வகைகள் என்னென்ன இருக்கு. முயல் ரத்த எண்ணெய். அடுத்தது வர்ம தைலம். அடுத்தது மூட்டு வலி, முதுகு வலிக்கு, L4 L5 பிரச்சனைக்கு எல்லாம் சரி செய்யக்கூடிய தைலம் இருக்கு. அப்ப முதுகு வலி தைலம் அப்படின்னு நீங்க வைக்கலாம். இல்லைன்னா நீங்க அதுக்குன்னு வேற ஏதாவது ஒரு பெயர் வைக்கிறாங்களும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்ப சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்துல பொதுவான ஒரு தைலம் பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, ரவுணர் தைலம், மின்சார தைலம், கனக நிரல் தைலம், இந்த மாதிரி பிண்டை தைலம், இந்த மாதிரி தைலம் பேரு இருக்குல்ல, அந்த பேரு கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க எந்த இதுல நீங்க தயார் செய்றீங்களோ அதனுடைய பெயர் நீங்க டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே பண்ணிட்டு அடுத்தது வேற என்னெல்லாம் பொருள் இருக்கு. சுருள் பாசி சத்து மாவு. அடுத்தது வேற என்ன இருக்கு. ரோஜா குல்கந்து. இதுல நீங்க வெறும் ரோஜா குல்கந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட்ல நினைச்சுக்கோங்க சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையில இந்த கல்கண்டுல தயார் பண்ணது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப அதை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தேனில் செய்த ரோஜா குல்கந்து, அதாவது நீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். அதாவது மக்களுக்கு அதுல போஸ்ட் மூலமா தானே நம்ம தெளிவுபடுத்துறோம். அப்ப அதுல கொஞ்சம் தெளிவான விவரங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். வேற என்ன நம்ம பண்றோம். குருவை ஜோதி சம்பா அரிசி. அடுத்தது ரெடிமேட் புட்டு மாவு, அதாவது பாரம்பரிய அரிசியில செய்த ரெடிமேட் புட்டு மாவு. இப்ப இதை டிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் நீங்க ஒரே பேக்ரவுண்ட் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் நீங்க பேக்ரவுண்டையும் எழுத்தையும் நீங்க கலர் மாத்திரனாலும் மாத்திக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். வேற என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத நம்ம தெளிவு பண்ணிட்டு நம்மளோட போன் நம்பர் கொடுத்துக்கலாம். 8015542783. இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான்.
இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டோம். வேற ஏதாவது பொருட்கள் இருக்கா அப்படிங்கறத நீங்க இது பண்ணிக்கலாம். மொத்தமா கொடுக்குறீங்களா, இல்ல சில்லறை வியாபாரம் பண்றீங்களா, அந்த விவரம் நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். என்னென்னலாம் டைப் பண்றீங்களா டைப் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போர்ட்ன்றது பாத்தீங்களா, அதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்க சேவ் அப்படின்றது அதை இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஷேர்ன்றதுல தொட்டீங்கன்னா உங்களோட இதுலயே வாட்ஸ்அப்ல வந்துட்டு உங்களோட இதுல அந்த யூல நீங்க போட்டு செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கா, ஓகே இந்த டிசைன் ஓகேவா, இல்ல வேற டிசைன் எல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இதை தயார் பண்ணிக்கீங்க. இது பொதுவா உங்ககிட்ட என்னென்ன பொருளா இருக்கோ அதை நீங்க போடுறதுக்கான ஒரு போஸ்ட். அடுத்து இன்னொரு போஸ்ட், நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு போஸ்ட் போடுங்க. ஹெர்பல் சோப் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அதனுடைய பலன்கள் எப்படி, அதை பயன்படுத்தும் விதம் எப்படி, அது எந்த அளவுக்கு இருக்கு, அதாவது 100 கிராமா 125 கிராமா 50 கிராமா அப்படிங்கறத போட்டு அதனுடைய விலை விவரங்கள், மொத்த விற்பனையா சில்லறை விற்பனையான அதிலே போட்டுருங்க. இப்ப முயல் ரத்த எண்ணெய் நீங்க தயாரிக்கிறீங்கன்னா அந்த முயல் ரத்தத்துக்கானது, அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு இதை நீங்க தயார் பண்ணி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு போஸ்ட் போடுங்க. அதுதான் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப அதுக்கு எப்படின்னா மறுபடியும் வெளியில வந்துருங்க, இன்சார்ட்டுக்குள்ள போங்க, போட்டோ இது பண்ணுங்க, நியூங்கிறதுக்குள்ள வந்துட்டு பிளாங்க்ங்கிறதுக்குள்ள வந்துட்டு பிஐபி அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பொருளோட போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கங்க. இப்ப நம்ம தாமரைப்பூ சோப்போட போட்டோ எடுத்து வச்சிருக்கோமா, நான் ஏற்கனவே கிராப் பண்ணி வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கிராப் பண்ணல, கிராப் பண்ணாதையே அப்படியே எடுத்து காமிக்கிறேன். இப்படி வச்சுட்டு அடுத்தது நான் டெக்ஸ்ட்குள்ள வந்துட்டு நம்மளோட பேர் ருத்ராஸ் ஆர்கானிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை தூக்கி மேல வச்சுட்டு வச்சாச்சு. இப்ப தாமரைப்பூ சோப்பை பயன்படுத்துவதன் மூலமாக என்ன பலன்கள்? முகப்பொலிவு பெறும், கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையும் சரியாகும். சரிங்களா? முகப்பொரு வராமல் தடுக்கப்படும், வந்த முகப்பொருளை சரியாகும். அப்ப முகப்பொரு சரியாகும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க போட்டுட்டு அதனுடைய அளவுகள் போடுங்க. 100 கிராமா 120 கிராமா ரேட்டு போட்டுருங்க. உங்களோட போன் நம்பர் போடுங்க. சொல்றதுக்கு முகப்பொலிவு அதிகரிக்கும். அடுத்தது முகப்பரு சரியாகும். அடுத்தது கருவளையம் சரியாகும். இன்னும் நம்மளோட உங்களோட பொருள்ல என்னென்ன ஒரு ஸ்பெஷல்ங்கிறதெல்லாம், இப்ப நம்மளோட பொருள்ல இதெல்லாம் ஸ்பெஷல். இது மட்டும் இல்லாம இந்த தாமரைப்பூ சோப்பை பயன்படுத்துறவங்களுக்கு இந்த ஒரு சிலர்லாம் தங்க செயினே போட்டிருந்தாலும் கூட, தங்க செயினோ இல்ல கோல்டு கவரிங் எது யூஸ் பண்ணாலும் கூட கழுத்துக்கு பின்பகுதியிலோ இந்த சைட்லயோ கருப்பு கருப்பா வரும் பாத்தீங்களா, அப்ப அந்த கழுத்துக்கு பின்பக்கத்துல இருக்கக்கூடிய கருப்பு எல்லாம் சரியாகும். அப்ப அதையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். அப்ப உங்களோட பொருள்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கறத நீங்க இது பண்ணலாம். அவங்களோட கஸ்டமர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபீட்பேக் எல்லாம் நீங்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னும் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க கஸ்டமர் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஃபீட்பேக், பாசிட்டிவான ஃபீட்பேக்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கூட இந்த போஸ்ட்ல நீங்க அட்டாச் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு தனி போஸ்ட் நீங்க தயார் பண்ணலாம். தோல் சுருக்கம் சரியாகும். கழுத்து பகுதியில் உள்ள கருப்பு சரியாகும். இப்ப இதெல்லாமே உங்களுக்காக தான் ஒன்னொன்னு நான் டைப் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இந்த இதெல்லாமே நான் இது பண்ணிட்டு டிக் பண்ணிட்டீங்களா? ஓகேங்களா? ஏன்னா இந்த சோப்புக்கான முக்கியத்துவம் தான் இதுல நீங்க போடுறீங்க. அப்ப அதுக்கு நிறைய விவரங்களை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல எவ்வளவு இது பண்றதுன்னா 100 கிராம் 100 கிராம் விலை விவரத்தை கொடுத்துருங்க. அதுதான் நல்லா இருக்கும். வாட்ஸ்அப்ல மட்டும் வந்து கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கீங்கன்னு சொன்னதை விட விலை விவரத்தை கொடுத்துருங்க. 160
கொரியர் ஃப்ரீயா இல்ல நீங்க கொரியர் செலவு தனியாங்கிறது கூட, ஒருவேளை ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க பண்றீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு போட்டுருங்க. இல்லைன்னா 3 பொருள் இல்ல 500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்னா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. 80154278 இது வாட்ஸ்அப். ஓகேங்களா, நம்மளோடது வாட்ஸ்அப். இதெல்லாம் ஓகே பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கலர்களை நீங்க மாத்திக்கங்க. நான் ஒரே கலர்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்க கலர்களை மாத்திக்கங்க. அந்தந்த இதுக்கு பேக்ரவுண்டுக்கு எழுத்துக்கெல்லாம் நீங்க டிசைனை மாத்திக்கங்க. ஒரு முறைங்க 4-5 முறை நீங்க செஞ்சு பார்க்கல உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப நான் எப்படி போட்டோவோட இது என்னோட சோப்போட போட்டோ எடுத்து பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி உங்களோட கஸ்டமர் உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக்கை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப அது எப்படின்னா, இப்ப அதே மாதிரி இந்த பிஐபி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. பிஐபி அப்படிங்கறதுக்குள்ள போனீங்கன்னா, இப்ப நான் எதுவும் அந்த மாதிரி எடுத்து வைக்கல. இந்த மாதிரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அப்படியே வரும். சரிங்களா? உங்களோட கேலரியில வரும். அந்த மாதிரி வருதா, அதை எடுத்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களோட பொருள் மூவ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு 5 கஸ்டமர் தான் உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னா அடுத்து இதே மாதிரி நீங்க தொடர்ந்து கொண்டு போகல அந்த 5 கஸ்டமர் 20 கஸ்டமரா மாறுவாங்க. படிப்படியா தான் நம்ம முன்னேற முடியும். சரிங்களா? உடனே பெரிய ஒரு உயரத்துக்கு போக முடியாது. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விளம்பரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இதெல்லாமே அடிப்படை. இது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் தயார் பண்றதுக்கு தெரியும்னா பரவாயில்ல, தெரியலன்னா அடிப்படையை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்க கலரு, போட்டோஸ் இது எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாமே மாத்தலாம். நீங்க தெரிஞ்சுக்கத்தான். இப்ப இந்த ஒரு ஆப் மட்டும் நீங்க வச்சு நீங்க செய்யணுங்கிறதெல்லாம் இல்ல. இன்னும் போட்டோ எடிட்டிங் அப்படின்ட்டு நீங்க போய் பிளே ஸ்டோர்ல போய் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய ஆப் இருக்கு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். இது நான் பேசிக் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்க செஞ்சு உங்களோட பிசினஸ் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிங்க. அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.